தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த அப்புறம் அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி மேலே உள்ள அந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஃபாண்டோட ஸ்டைல் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஆட் இமேஜ்ன்ற லேயர் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இதில் ஃபிட் அண்ட் ஃபில் அப்படின்ற இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. அப்படியும் கரெக்டாக இல்லைனா இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிக்சர் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இல்லை ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா பெருசாக்குன்னா இந்த மாதிரி ரைட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாகிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ அடுத்து மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு குரூப் இருக்கும். இந்த குரூப்பில் லிரிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபாண்ட் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிற ஃபாண்ட் இல்லை, உங்களுக்கு வேறு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்டோட ஸ்டைல் வந்து மேலே உள்ள அந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஃபாண்டோட ஸ்டைல் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இந்த இது மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கேலரியில் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.